அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 11வது வகுப்புல பொருளியல் பாடத்துல தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இப்ப தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட எப்படி இருக்கிறது, இயற்கை வளத்துல எப்படி இருக்கிறது, மற்ற வளங்களில் எல்லாம் தமிழ்நாடு எந்த அளவுல இருக்கு, அதை பத்தி எல்லாம் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். நம்முடைய பொருளியல் அறிஞர் ஜே.சி. குமரப்பா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, உணவு உடலை வளர்க்கிறது, உணவு என்பது உடலை வளர்க்கிறது, அதே போல உழைப்பு என்பது திறமையை வளர்த்திட உதவும். அப்ப திறமையை வளர்த்திட உழைப்பு உதவும் அப்படின்னு யாருடைய கூற்று? ஜே.சி. குமரப்பா அவர்களுடைய கூற்று. தமிழ்நாட்டுடைய செயல்திறன் எப்படி இருக்கிறது, இது எல்லாமே இந்த பாடங்கள்ல நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய பொருளாதார வளங்கள், அதனுடைய வளங்கள் எப்படி எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூகோள ரீதியாக தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலம். தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலம். தமிழ்நாடு இன்னைக்கு பல்வேறு சாதனைகளுடன் மிகச்சிறந்த ஒரு பொருளாதார பங்களிப்பை கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நேரடி முதலீடு, வெளிநாட்டு முதலீடு, இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடத்துல இருக்கு? 3வது இடத்தை வகிக்கிறது தமிழகம். இப்ப தமிழகம் ஒரு சிறந்த இடத்தை வகிக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. மற்ற மாநிலங்களை காட்டிலும் இந்த தமிழகத்துல உடல்நலம், உயர்கல்வி, பச்சிளம் குழந்தைகளுடைய இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றினுடைய செயல்பாடுகள், இப்போ மற்ற மாநிலங்களை நீங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? மிக அருமையாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய மாநிலங்கள்ல இதுவும் ஒன்றாக இருக்கிறது. அப்ப தமிழ்நாடு என்பது மிக மிக சிறந்த ஒரு மாநிலங்களில் ஒன்றாக இருக்கிறது. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டினுடைய சிறப்புகள். தமிழ்நாட்டுடைய சிறப்புகள் எப்படி எல்லாம் இருக்கு? இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டிலிருந்து இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. 2005லேருந்து எப்படி வறுமை எப்படி இருக்கு? வறுமை செயல்பாடுகளில் மற்ற மாநிலங்களை விட திறம்பட இருக்கிறது. இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டு உற்பத்தி எவ்வளவு இருக்கு? 2வது இடத்தை வகிக்கிறது. இப்போ செகண்ட் பிளேஸ் எதுல? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற பண்டங்கள் மற்றும் பணிகள், இங்க தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படுகிற பண்டங்கள் பணிகள்ல 2வது இடத்தை வகிக்கிறது. சரி, மனித வளர்ச்சி குறியீடுன்னு சொல்றோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் நம்பர், அதுல எத்தனாவது இடத்தை வகிக்கிறது? 3வது இடத்தை வகிக்கிறது தமிழகம். மூலதன முதலீட்டில், தொழில்துறை உற்பத்தியிலும் சரி, அதுலேயும் 3வது இடத்தை வகிக்கிறது. இப்படி தமிழகம் எல்லாவற்றிலும் ஒரு வளர்ச்சி பெறுகிற, வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய செயல்பாடு. இன்னைக்கு மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாநிலங்கள் பொருளாதார குறியீடுகளில் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை காட்டிலும் இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், வறுமை ஒழிப்பாக இருக்கட்டும், வேலையின்மை ஒழிப்பாக இருக்கட்டும், அந்த வளர்ச்சியிலையும் தமிழகம் மற்ற மாநிலங்களை போல, ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களை போல தமிழகமும் முன்னோக்கி வளர்ந்து வருகிறது. நீங்க அடுத்தது நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல தமிழ்நாட்டினுடைய சுகாதார குறியீடு இருக்கிறது. எதற்கு அடுத்தபடியாக கேரளா, பஞ்சாப் மாநிலங்கள் 2வது இடத்துல இருக்கு. 3வது இடத்துல தமிழகம் இருக்கிறது. இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு நலக்கொள்கையை கொண்டிருப்பது தமிழ்நாடு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கு? பொது விநியோக திட்டம் செயல்படுகிறது, மதிய உணவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது, சுகாதார கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்படுகிறது. இது அனைத்துமே இருக்கு. நீங்க குழந்தைங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பள்ளிக்கூடங்களில் படிக்கிற குழந்தைங்களுக்கு உணவு வழங்கக்கூடிய மாநிலங்கள், முக்கியமான மாநிலங்கள்ல தமிழகமும் ஒன்று. அப்ப தமிழகத்தில் உணவு திட்டம் என்பது செயல்படுத்தப்படுகிறது. இது எல்லாமே தமிழகத்தினுடைய சிறந்த பங்கை ஆற்றுகிறது. அப்ப தமிழகம் ஒரு உயர்ந்த மாநிலங்கள் வரிசையில முன்னோக்கி செல்லக்கூடிய மாநிலமாக விளங்குகிறது அப்படிங்கிற கருத்தை நம்ம இதுல பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இயற்கை வளம். இப்போ இயற்கை வளம்னு பார்த்துருவோம். இயற்கை வளத்தில் ஃபர்ஸ்ட் நீர்வளம். இப்போ நீர்வளம் எப்படி இருக்கிறது? இப்போ நீங்கள் பிற மாநிலங்களை நம்ம ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டுடைய இயற்கை வளம் குறைவு தான். ஏன்னா பிற மாநிலம் இன்னைக்கு கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள், நம்முடைய அண்டை மாநிலங்களாக சொல்லக்கூடிய மாநிலங்களில் வாட்டர் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு? கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த இந்திய மக்கள் தொகையில மாநிலங்களிடையே பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் இருக்கும்? 6% மக்கள் தொகையில் இருக்கும். நீர்வளத்தில் எவ்வளவு இருக்கும்? 3% இருக்கிறோம். நிலப்பரப்புல எத்தனை சதவீதம் இருக்கும்? 4% இருக்கும். இது எல்லாமே இன்னைக்கு மக்கள் தொகை 6% இருக்கு, ஆனா நீர்வளம் எவ்வளவு இருக்கு? 3 தான் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை நம்ம கவனிக்கணும். இந்தியா முழுவதுக்கு என்ன மழை பெய்கிறது? தென்மேற்கு பருவக்காற்று. அப்ப தென்மேற்கு பருவக்காற்று தான் இந்தியா முழுவதுக்கும் மழை கொடுக்கிற காற்று. ஆனா தமிழகத்துக்கு என்ன காற்று? வடகிழக்கு பருவக்காற்று, நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லக்கூடிய காற்று தான் மழை பொழிவுக்கான ஆதாரமாக இருக்கிறது.
அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கனிம வளங்கள். அப்ப கனிம வளம் என்பது இயற்கையாக கொடுத்தது, நம்ம ஒன்றும் செய்யல, இயற்கையா உருவாக்கப்பட்டது, இயற்கையா வந்தது. அந்த கனிம வளங்கள் தமிழகத்தில் எப்படி இருக்கு? என்னென்ன கனிம வளம் கிடைக்குது? டைட்டானியம், லிக்னைட்டு, மேக்னசைட்டு, கிராஃபைட்டு, லைம்ஸ்டோனு, பாக்சைட்டு, இப்படி சுரங்க திட்டங்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு என்எல்சி அப்படின்னு சொல்றோம், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அந்த பழுப்பு நிலக்கரி கழகம் தமிழகத்தில் இருக்கு, ஆனந்த் நிலையம் இருக்கு, உர தொழிற்சாலைகள் இருக்கு, கார்பன் சார்ந்த தொழில்கள் எல்லாம் வளர்ந்து வருகிறது. சேலத்துல மாங்கனீசு சுரங்கம் இருக்கிறது, சேலத்துல பாத்தீங்கன்னா மாங்கனீசு சுரங்கம் இருக்கிறது, ஏற்காட்டுல பாக்சைடு சுரங்கம் இருக்கிறது, கஞ்சமலையில இரும்புத்தாது சுரங்கம் இருக்கிறது, மாலிப்டினம் அப்படிங்கிற ஒரு தாது, மாலிப்டினம் அப்படிங்கிற ஒரு தாது, ரசாயன தாது இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்னுங்கிற ஊர்ல மட்டும்தான் கிடைக்குது. இப்ப தனிமங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி எல்லாம் கிடைக்குது, அந்த தனிம வளங்கள் எப்படி தமிழகத்தில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிற விவரத்தை பார்த்தோம். இப்ப நீங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அட்டவணையில பார்க்க போறோம் கனிம வளங்கள் எப்படி இருக்கிறது, என்னென்ன தாதுக்கள், என்னென்ன இதெல்லாம் நம்மகிட்ட இருப்பு இருக்கிறது, அதோட பங்கு தமிழகத்தில் எப்படி இருக்கிறது. லிக்னைட்டு 87% இருக்கு, வேர்மிகுலைட்டு 66% இருக்கு, கார்னெட்டு 42% இருக்கு, ஜெர்கானு 38% இருக்கு, கிராஃபைட்டு 33% இருக்கிறது, லெமனைட்டு 28% இருக்கிறது, ரூட்டைலு 27% இருக்கிறது, மோனோசைட்டு 25% இருக்கிறது, மேக்னசைட்டு 17% இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வரிசையில் என்னென்ன மாதிரியான தனிமங்கள் இங்கே தமிழகத்தில் அமைந்திருக்கிறது. அப்ப தமிழகம் எப்படி இருக்கிறது, அதுல எந்த கனிம வளங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப கனிம வளங்கள் இருந்தாதான் தொழிற்சாலைகள் அதிக உற்பத்தி ஆகும், தொழிற்சாலைகள் நிறைய வந்தாதான் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்பு அதிகம் கிடைத்தாதான் வருமானம் வளரும், வருமானம் உயர்ந்தாதான் நுகர்வு உயரும், சேமிப்பு உயரும் அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து தான் பொருளாதாரம் என்பது வளர்ச்சி அடையும். ஆகவே நிறைய தானே நம்ம தனிமங்கள் நிறைய கிடைக்கணும். அந்த வரிசையில தமிழகம் என்பது ஒரு நிகரான ஒரு இந்தியாவிலே ஒரு சிறந்த ஒரு மாநிலமாக விளங்குகிறது அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மக்கள் தொகை. இந்த மக்கள் தொகை என்பது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கப்படுகிறது? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படுகிறது. அப்ப 2011 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 121 கோடி மக்கள் தொகை இருக்கிறது. 121 கோடி மக்கள் தொகை. அதுல தமிழகத்தில் எவ்வளவு இருக்கு? 7.21 கோடி தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 6வது இடத்துல மக்கள் தொகையில் இருக்கிறோம். 6வது இடத்துல இருக்கும். ஐக்கிய நாட்டு சபைகளுடைய அறிக்கையின்படி நாடுகளுடைய மக்கள் தொகையை விட, தேசிய இனமாக இயங்கக்கூடிய நாடுகளுடைய மக்கள் தொகையை விட தமிழ்நாட்டின் மக்கள் தொகை கூடுதலாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் அவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறது. இன்னைக்கு அதை பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை சொல்லியிருக்கேன்? 7.2 கோடி மக்கள் தொகை. இங்கிலாந்துல 6.5, பிரான்ஸ்ல 6.5, இத்தாலியில 5.9, தென்னாப்பிரிக்காவில் 5.6, ஸ்பெயின்ல 4.7, இலங்கையில் 2.1. இப்போ இந்த டேட்டாவை பாருங்க. அப்ப டேட்டாவில் என்ன தெரியுது? தமிழகத்தினுடைய மக்கள் தொகை ஒரு நாட்டுக்கு நிகராக இருக்கிறது. இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி நாடுகளுக்கு நிகராக தமிழகத்தினுடைய மக்கள் தொகை இருக்கிறது. அப்ப அதை விட தாண்டி இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்க்கிறோம். மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. அடுத்த மக்கள் தொகை அடர்த்தி, டென்சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டி எப்படி இருக்கு? மக்கள் தொகை அடர்த்தின்னு தெரியும். அப்ப எப்படி சொல்லியிருப்போம்? மக்கள் தொகை பை பரப்பளவு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு ஃபார்முலா சொல்றோம் நம்ம. அந்த அடர்த்தியின் படி பார்த்தோம்னா எப்படி இருக்காங்க? அதிகமா ஒரு சின்ன இடத்துல அதிக பேர் இருக்கிறது தான் அடர்த்தி. அப்ப மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு இருக்கு? 2001 480 பேர் இருந்தாங்க. 2001. அதன் பிறகு இப்ப கணக்கெடுப்பு எப்ப எடுத்தாங்க? 2011 தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு இருக்கு? 555 இருக்கிறது. இப்ப இந்திய மாநிலங்கள்ல மக்கள் தொகையில அடர்த்தியில 12வது இடத்துல இருக்கிறோம். தேசிய சராசரியில இன்னைக்கு 382, தேசிய சராசரி 382 இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? 2001 உள்ள மக்கள் தொகை 480, 2011 555. அப்ப எப்படி இருக்கு? மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. ஒரு இடங்கள்ல, சின்ன இடங்கள்ல அதிகமாக நகரமயமாதல் மாறுவதன் காரணமாக மக்கள் ஒரே இடத்தில் வசிப்பதுதான் மக்கள் தொகை அடர்த்தி. அது மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாகி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்து நகரமயமாதல். நகரமயமாதல் பாத்தீங்கன்னா இந்திய அளவுல நகரமயமாதல் சராசரி அளவு எவ்வளவு இருக்கு? 31.5% இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் எவ்வளவு இருக்கு? 48.4. அப்ப தமிழகம் இந்தியாவை காட்டிலும் நகரமயமாதல் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அப்ப தமிழகம் பாத்தீங்கன்னா அதிகமான நகரமயமாக்கல் இருக்கிறது. அதிக பேர் நகர்ப்புறத்தை நோக்கி வருகிறார்கள். ஆகவே நகரமயமாக என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது.
அடுத்து பார்த்தீங்கன்னா பாலின விகிதம். இப்போ பாலின விகிதம் எப்படி கணக்கெடுக்கிறோம்? 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்கிறார்கள், இதுதான் பாலின விகிதம். அந்த பாலின விகிதம் அந்த எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் பாலின விகிதம். பெண்கள் வாழ்வியல் மேம்பாட்டு அடைந்திருப்பதை குறிக்கிறது. தமிழ்நாட்டில் பாலின விகிதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 995. 995 என்னது? 1000 ஆண்களுக்கு பெண்கள் 995 பேர் இருக்கிறாங்க தமிழகத்தில். இப்ப பிற மாநிலங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த விகிதம் மிக அதிகமாக இருக்கிறது. இப்ப நீங்க பக்கத்தில் உள்ள மாநிலங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் வரிசையில் கேரளா, புதுச்சேரி இதெல்லாம் இருக்கு. அப்ப தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? 3வது இடத்தில் இருக்கிறது. அப்ப முதல்ல கேரளாவும் 2வது புதுச்சேரியும் 3வது இடத்துல பாலின விகிதத்தில் அதிகமாக உடைய மாநிலங்கள் வரிசையில தமிழ்நாடு இருக்கிறது. அடுத்தது நான் பார்த்தோம்னா குழந்தையினுடைய இறப்பு விகிதம். குழந்தையினுடைய இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 1 வயதுக்குள்ள குழந்தைங்க எத்தனை பேர் இறக்குறாங்க, அந்த இதை பார்த்தோம்னா தமிழகத்தில் குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் மற்ற மாநிலங்களை விட குறைவாக இருக்கிறது. இன்னைக்கு நிதி ஆயோக்னு சொல்றோம், திட்ட கமிஷனுக்கு மாற்றாக உள்ளதா நிதி ஆயோக். அந்த நிதி ஆயோக்கினுடைய அறிக்கையின்படி 2016ஆம் ஆண்டுல தமிழ்நாட்டினுடைய குழந்தை இறப்பு விகிதம் 17% இருந்துச்சு. 17 இருந்துச்சு. இது தேசிய சராசரியில 34ல பாதி அளவாக இருக்குது. அப்ப தேசிய சராசரி 34, அதுல பாதி அளவு தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது. அது முக்கியமான கருத்து. அடுத்தது பாத்தீங்கன்னா மகப்பேறு இறப்பு விகிதம். இந்த மகப்பேறு இறப்பு விகிதம் எப்படி இருக்கு? இதுவும் பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கினுடைய அறிக்கையின்படி மகப்பேறு காலத்துல நிறைய தாய்மார்கள் இறந்து விடுகிறார்கள். அந்த இறக்காமல் கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு 79 எண்ணிக்கையுடன் 3வது இடத்தில் இருக்கிறது. மகப்பேறு எண்ணிக்கைகளுடைய தாய்மாருடைய இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதிலும் ஒரு 3வது இடத்தில் தமிழகம் இருக்கிறது. இது தேசிய சராசரியில் எவ்வளவு இருக்கு? 159ல சரிபாதி அளவாக இருக்கிறது. அதுபோல அடுத்தது மகப்பேறு இறப்பு விகிதத்தில் கேரளம் 61, மகாராஷ்டிரா 67. இது 2 இடம். அப்ப கேரளம், மகாராஷ்டிரா, அது அடுத்த இடம் இது தமிழகம். அப்ப மகப்பேறு இறப்பு விகிதத்தில் பாதுகாக்கக்கூடிய இடத்துல முக்கியமான இடத்துல எது இருக்கு? தமிழகம் இருக்கிறது. அது 3வது இடத்துல இருக்கிறது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம். சராசரியா ஒரு நபர் எவ்வளவு நாட்கள் உயிர் வாழ்கிறார்கள், அதுதான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு. அந்த வாழ்நாள் எதிர்பார்ப்புல பொறுத்த போது வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்திய மக்களுடைய சராசரி ஆயுட்காலம் குறைவாக இருக்கிறது. இந்தியாவோட சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு நாள் உயிர் வாழ்றாங்க? 67.9 ஆண்டுகள் உயிர் வாழ்றாங்க சராசரியா இந்தியாவில். அதுல ஆண்கள் எவ்வளவு? 66.4 ஆண்டுகள். பெண்கள் 69.6 ஆண்டுகள். இப்போ ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமா உயிர் வாழ்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஆயுள் காலம் பாருங்க, இந்தியாவை எப்படி இருக்கு? 70.6 ஆண்டுகள். 70.6. அதுல ஆணு 68.6 ஆண்டுகள், பெண்ணு 72.7 ஆண்டுகள். அப்ப இந்த தகவலின்படி எப்படி இருக்கிறது? அப்ப தமிழகம் என்பது ஒரு இதுல ஆழ்நாள் எதிர்பார்ப்பிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் தமிழகத்தில் எழுத்தறிவு நிலை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது எழுத்தறிவு நிலை ஒரு சிறந்த மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. அப்ப கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. அந்த மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எப்படி இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்படுகிற பண்டங்கள் மற்றும் பணங்களுடைய மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்றோம். இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் 2016-17 நிதியாண்டுல 207.8 பில்லியன் டாலராக இருக்கிறது. நம் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது எதற்கு சமமாக இருக்கிறது? உலக அளவுல குவைத் நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமா இருக்கு. அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி குவைத் நாடு எவ்வளவு பண்ணுதோ அந்த அளவு உள்நாட்டு உற்பத்தி வரக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகமாக இருக்கு. வாங்கும் சக்தியின் அடிப்படையில் எப்படி இருக்கு? யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னு பார்த்தோம்ல, அந்த யுஏஇ கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகள்ல மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு முக்கியமான இடத்துல தமிழகம் இருக்கிறது. இப்ப பிற நாடுகளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழகத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்து தான் பார்த்தோம். நீங்க இந்த அட்டவணை நீங்க பார்த்தா தெளிவா தெரியும். தமிழ்நாடு 207.8, ஈராக்கு 171 டாலரு, நியூசிலாந்து 184 டாலரு, இலங்கை 81. அப்ப இந்த ஆதாரங்களின்படி பார்த்தோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகம் ஒரு சிறந்த இடத்தை வகிக்கிறது அப்படிங்கிற கருத்து நமக்கு இதன் மூலமாக தெரிய வருகிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது துறை வாரியான பங்களிப்பு. இப்ப துறைகள்ல எப்படி இருக்கு?
தமிழ்நாடுல மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில சேவைத்துறைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சேவைத்துறை மூலம் தான் வருமானம் அதிகம் கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குது? 63.70% பங்களிப்புல முதலிடத்தில் இருக்கிறது. சேவைத்துறை தான் அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய துறையாக தமிழகத்தில் இருக்கிறது. இப்ப தொழில் துறையிலிருந்து எவ்வளவு கிடைக்குது? 28.5% இரண்டாம் இடத்தில் இருக்கிறது. அப்ப தொழில்துறை மூலமாக என்ன கிடைக்கிறது? வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக வருமானம் கிடைக்கிறது. அது மூலம் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மற்ற மாநிலங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி அளவானது எப்படி இருக்கு பார்த்தோம்னா 7.7 குறைந்திருக்கிறது. அப்ப சேவைத்துறை தொழில்துறைகள் இங்கே தமிழ்நாடு அளவுல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகிறது. அப்ப சேவைத்துறை தான் அதிகமான பர்சன்டேஜ் இதுல நம்ம தெரியுது. அதிகமான வருமானம் எதிலிருந்து கிடைக்குது? விவசாயத்தை காட்டிலும் தொழிலை காட்டிலும் சேவைன்னு சொல்லக்கூடியது. சேவைன்னா என்னது? காப்பீடு, வங்கி, கட்டமைப்புகள்லாம் இருக்கு பாருங்க, அதான் சேவைத்துறை. போக்குவரத்து, இதெல்லாம் சேவை. இதிலிருந்து தான் அதிக வருமானம் தமிழகத்துக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. அப்ப துறைவாரியான பங்களிப்புல பொறுத்த வரைக்கும் தமிழகம் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது அப்படிங்கிற தகவலை நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது தனிநபர் வருமானம். இப்ப தனிநபர் வருமானம்னா இப்ப இண்டிவிஜுவலான இன்கம் எவ்வளவு இருக்கு? தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் எவ்வளவு இருக்கு? $2200. இந்தியாவில் பல மாநிலங்களை காட்டிலும் மிக மிக அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய தலா வருமானம் 2018 புள்ளிவிவரத்தின்படி இந்திய சராசரி அளவை விட 1.75 மடங்கு அதிகமாக இருக்கிறது. பல மாநிலங்களோடு பல நாடுகளோடு ஒப்பிடுகிற போது அந்நாடுகளை விட அதிகமான தலா வருமானம் வரக்கூடிய மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது. இன்னைக்கு 2010-11 தமிழ்நாட்டுடைய தலா வருமானம் 1,03,600 இருந்தது. இதே பாருங்க 2017-18 1,88,492 அதிகரிக்கிறது. அப்ப தலா வருமானம் அப்படின்னு சொல்றோம். ஒரு நாட்டினுடைய ஒரு வருமானத்தை, மொத்த வருமானத்தை அந்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையால் வகுத்தால் கிடைப்பது தலா வருமானம். அந்த தலா வருமானத்திலேயும் ஒரு மிகச்சிறந்த இடத்தை தமிழகம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு தலா வருமானம் பிற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். தமிழ்நாடு பாருங்க $2200, இந்தியா 1670, நைஜீரியா 2175, நிகரகுவா 2151, பாகிஸ்தான் 1443, வங்காளதேசம் 1358, ஜிம்பாப்வே 1029, நேபாளம் 729. இப்படி இந்த டேட்டா படி பார்த்தோம்னா தலா வருமான ஒப்பீடுகள்ல தலா வருமானத்துல எப்படி இருக்கிறது? ஒரு சிறந்த இடத்தை தமிழகம் இருக்கிறது. அப்ப ஒப்பிட்டு பார்க்கிறோம், பல நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கிறோம். எல்லா நாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது தமிழகம் என்பது தலா வருமானத்துல ஒரு சிறந்த நாடாக இருக்கிறது, சிறந்த மாநிலமாக இருக்கிறது. தமிழகம் என்பது ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கிறது. இப்ப தலா வருமானத்துல பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். அடுத்த டேட்டாவை பார்க்கிறோம். தமிழ்நாடு தனிநபர் வருமானம் 1,57,116, கேரளா 1,55,516, கர்நாடகா 1,46,416, தெலுங்கானா 1,58,360, ஆந்திர பிரதேசம் 1,37,000. இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த இடத்தை இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் என்பது விளங்குகிறது. அப்ப தனிநபர் வருமானத்தை பொறுத்தமட்டிலும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஒரு தமிழகம் என்பது சிறந்து விளங்குகிறது அப்படிங்கிற இதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது வேளாண்மை. இன்னைக்கு வரலாற்று ரீதியாக ஒரு இந்தியாவிலேயே தமிழகம் என்பது ஒரு வேளாண்மை மிக்க மாநிலம். வேளாண்மையினுடைய பல்வேறு காலநிலைகள் ஒருங்கே அமையப்பெற்ற மாநிலம். இங்க பல்வேறு வகையான தானியங்கள் எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. பழங்கள், காய்கறிகள், மசாலா பொருட்கள், தோட்டப்பயிர்கள், மலர்கள், மருத்துவ தாவரங்கள் எல்லாமே இன்னைக்கு பயிரிட ஏதுவான இடத்துல தமிழகம் இருக்கிறது. தமிழகம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசிய உதிரிப்பூக்கள் உற்பத்தியில முதலிடத்தை வகிக்கிறது. தமிழகம் தேசிய உதிரிப்பூக்கள் உற்பத்தியில முதலிடத்தை வகிக்கிறது. பழங்கள் உற்பத்தியில் 3ஆம் இடத்தை வகிக்கிறது. தமிழகத்தின் வேளாண்மை அதிக அளவு ஆற்று நீர், பருவமழையை நம்பி இருக்கிறது. இன்னைக்கு நெல் உற்பத்தின்னு சொல்றோம் பாருங்க, அந்த நெல் உற்பத்தியில தமிழ்நாடு 2வது பெரிய உற்பத்தியாளராக இருக்கிறது. எதற்கு அடுத்தபடியாக? மேற்கு வங்கத்திற்கு அடுத்தபடியாக தமிழகம் 2வது இடத்தில் நெல் உற்பத்தியில் இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மஞ்சள் உற்பத்தி செய்யும் மாநிலமாக இருக்கிறது. கம்பு, சோளம், நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், கரும்பு, இப்படி பல்வேறு தானியங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலையும் இருக்கிறது. தோட்டப்பயிராக வாழை, தேங்காய் உற்பத்தியில முதலிடத்தை வகிக்கிறது. இன்னைக்கு தோட்டப்பயிரில் பார்த்தோம்னா வாழை, தேங்காயில முதலிடத்தை வகிக்கிறது. ரப்பர் உற்பத்தியில 2வது இடத்தை வகிக்கிறது.
மிளகு உற்பத்தியில் 3வது இடத்தை வகிக்கிறது, கரும்பு உற்பத்தியில் 4வது இடத்தை வகிக்கிறது. இப்படி அனைத்து வகையான தானியங்களை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல அனைத்தும் என்ன செய்ய இருக்கு, இங்கே தான் இருக்கு. கரும்பு, அரிசி, நிலக்கடலை, சோளம் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு மிக மிக ஒரு சிறந்த இடத்தை தமிழகம் வகிக்கிறது. அப்ப அனைத்து பயிர்களும் உற்பத்தியாகிற பயிர்கள் எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய வகையில இந்த மாநிலம் இருக்கிறது. இன்னைக்கு அனைத்து பயிர்களிலும் மொத்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறது. அதுல நெல்லு பார்த்தோம், நம்ம நெல்லை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துல இருக்குன்னு பார்த்தோம். பிற பயிர்கள் கடலை, தேங்காய் இது எல்லாத்திலையுமே முக்கிய பங்கை வகிக்கிறது. அப்ப தமிழகம் அனைத்து பயிர் உற்பத்தியிலும் சிறந்து விளங்கக்கூடியது அப்படிங்கிற கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உணவு தானிய உற்பத்தி. இன்னைக்கு உணவு தானிய உற்பத்தின்னு சொல்லிட்டேன். இந்த உணவு தானிய உற்பத்தியில நெல் உற்பத்தி எவ்வளவு இருக்கு? 79.49 லட்சம் டன். எந்த டேட்டா படி? 2014-15 டேட்டா படி நம்முடைய உணவு தானிய உற்பத்தியினுடைய விகிதம். சிறுதானியங்கள் எவ்வளவு இருக்கு? 40.79 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. பருப்பு உற்பத்தி 2011-12 3.59 லட்சம் டன்ல இருந்து 2014-15 7.67 லட்சம் டன்னாக ஒரு உயர்ந்துள்ளது. இது எல்லாமே என்ன சொல்ற, பருவமழையை நம்பி இருக்கிறது. பருவமழை பொய்த்தால் நமக்கு பாதிப்பு, பருவமழை சரியாக இருந்தால் மிகப்பெரிய நமக்கு வேளாண்மையில மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய வளர்ச்சி என்பது கிடைக்கும். இப்ப இந்திய அளவுல எப்படி இருக்கிறது? அடுத்தது நான் பார்க்க போறது இந்திய அளவுல உற்பத்தி திறன்ல தமிழகத்தினுடைய நிலை. தமிழக அரசு வேளாண் விளைபொருள் உற்பத்திக்கும் உற்பத்தி திறனுக்கும் மிக மிக முக்கிய பங்காற்றுகிறது. இங்கே இந்த பல்வேறு வகையான தானியங்கள், பல்வேறு வகையான இதெல்லாம் இருக்கு. நீங்க மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை, எண்ணெய் வித்து, பருத்தி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பார்ப்பீங்க. இந்த டேட்டாவை பாருங்களேன், கரெக்டா தெரியும். டேட்டாவில் மக்காச்சோளம், கம்பு, கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி இது எல்லாம் தேசிய அளவில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு? முதலிடத்துல இருக்கு. அடுத்தது நீங்க தேங்காய், நெல் இது எத்தனாவது இடத்துல இருக்கு? 2வது இடம். கரும்பு, சூரியகாந்தி, சோளம் இதுல 3வது இடம். திடமான தானியங்கள்ல 4வது, மொத்த தானியங்கள்ல 8வது. அப்ப இதுல இந்த டேட்டா படி நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கிறது? பல்வேறு தானிய வளர்ச்சியில தானியங்கள்ல முதலிடத்திலும் 2வது இடத்திலும் 3ஆம் இடத்திலும் தமிழகம் விளங்குகிறது. தமிழகம் என்பது இது மட்டுமல்ல, எல்லாத்திலையும் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. தானிய வகைகளாக இருக்கட்டும், இன்னைக்கு கரும்பாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. விவசாயத்திலையும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிக்க மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது தொழில்துறை. இப்ப தொழில்துறை அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க என்ன பார்த்தோம்னா வேளாண்மையும் வேணும், தொழிலும் வேணும். விவசாயம் ரெண்டுமே கண்கள், நாட்டினுடைய கண்கள் அப்படின்னா ரெண்டுமே என்ன இருக்கணும்? விவசாயமும் வளர்ச்சி அடையணும், தொழில்துறையும் வளர்ச்சி அடையணும். இப்ப தொழில்துறையில எப்படி இருக்குது தமிழகம்? இன்னைக்கு சென்னை இந்தியாவினுடைய மருத்துவ தலைநகரம்னு சொல்றோம், வங்கி தலைநகரம்னு சொல்றோம், சென்னையை சொல்றோம். உலக வங்கி, பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து அதிக அளவான முதலீடுகளை ஈர்த்த வண்ணம் இருக்கிறது தமிழகம். அதுல ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொன்னோம்னா எதை சொல்றோம்? சென்னையை சொல்றோம். சென்னை தான் ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்றோம். இப்படி தமிழகத்துல 110 தொழில் பூங்காங்கள் இருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்துல ரப்பர் பூங்கா, ஆயத்த ஆடைகள் பூங்கா, உயிரி தொழில்நுட்ப பூங்கா, சிறுநேரி தகவல் தொழில்நுட்ப பூங்கா, வேளாண் ஏற்றுமதி பூங்கா, இப்படி பல துறைகளை எல்லாம் பூங்காக்களை எல்லாம் தமிழகம் பெற்றிருக்கிறது. அப்ப தமிழகம் என்பது மாநிலத்துல மிகப்பெரிய அளவுல பொறியியல் தயாரிப்புகளையும் சரி, இல்லை மற்ற சுற்றுவட்டாரத்தில் உள்ள பொருட்களை தயாரிப்பதிலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. நீங்க அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கார் உற்பத்தின்னு சொல்றோம். இன்னைக்கு கார் உற்பத்தி மிக அளவுல, உலக அளவுல பாத்தீங்கன்னா சென்னையில பன்னாட்டு அளவுல கார் உற்பத்தியினுடைய ஜாம்பவான்கள் நகரமாக இருக்கிறது. கார் உற்பத்தி, கார் உற்பத்தியினுடைய அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய வரிசையில சென்னை இருக்கிறது. அப்ப சென்னையில கார் உற்பத்தி என்பது மிக மிக முக்கிய இடத்துல வகிக்கிறது. அதனாலதான் டெட்ராய்டு நம்ம சொல்றோம். ஆசியாவின் டெட்ராய்டு எதை சொல்றோம்? சென்னையை சொல்றோம். அது மட்டும் இல்ல, பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்றது எது? கரூர். கட்டுமான பொருள், பேருந்தினுடைய அந்த தளவாடங்களை சொல்றோம் பார்த்தீங்களா, கட்டுமானங்கள், அதையெல்லாம் உள்ளது எது? கரூர். அது நீங்க அது தொழிலில் எவ்வளவு பங்களிப்பு இருக்கு? 80% இருக்கிறது. அப்ப பேருந்து கட்டுமானத்துல 80% கரூர்ல இருக்கிறது. அது தமிழகத்தில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிற இதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, கரூர்ல தமிழ்நாடுல காகித உற்பத்தி நிறுவனம், தமிழ்நாடு டிஎன்பிஎல்னு சொல்லுவோம், தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட்னு சொல்லுவோம், அது இருக்கு. ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு ஆலைன்னு சொன்னோம்னா அந்த கரூரில் உள்ள ஆலையை சொல்லலாம். இது என்னன்னா குறிப்பா பார்த்தா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வண்ணம் செயல்படுகிறது. எந்த ஆலை? கரூரில் உள்ள டிஎன்பிஎல், தமிழ்நாடு காகித ஆலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இகுநகரம்னு சொல்றோம். இந்த இகுநகரம்னா சேலத்தை சொல்றோம். இன்னைக்கு சேலத்துல தான் அனைத்து தனிமங்களும் இரும்பு தாதுகளும் அதிகமாக கிடைக்குங்கிறது விவரத்தை நான் பார்த்துருப்போம். நம்ம
கடந்த வகுப்புகளில் கடந்த பாடங்களில் நம்ம பார்த்துருப்போம். அந்த வரிசையில் இன்னைக்கு பெரிய ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்கள், கனிம செல்வங்கள் எல்லாம் எங்கே இருக்குது? சேலத்தில் இருக்குது. சிவகாசி பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தோன்னே ஞாபகம் வர்றது என்ன? தீப்பெட்டி. அப்போ தீப்பெட்டி தொழிற்சாலை, இந்த பட்டாசு, இது எல்லாமே எங்கே இருக்குது? சிவகாசியில் இருக்குது. இந்தியாவுடைய மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் 90% சிவகாசியிலேருந்து தான் உற்பத்தி ஆகுது. அப்போ சிவகாசி என்பது மிக மிக முக்கியமான இடத்துல இருக்குது. தமிழகத்தினுடைய நுழைவாயில்னு சொல்கிறோம். எதை சொல்கிறோம்? தூத்துக்குடியை சொல்கிறோம். தமிழகத்தினுடைய நுழைவாயில் அப்படின்னு ஒரு ஒன்வேர்டில் வரலாம். ஞாபகம் வச்சுங்க, தமிழகத்தினுடைய நுழைவாயில் இது தூத்துக்குடி. சென்னைக்கு அடுத்தபடியாக வேதிப்பொருள் உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்கிறது. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஜவுளித்துறை. ஜவுளித்துறை தமிழகத்தில் எப்படி இருக்கு அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தமிழ்நாடு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையம். தமிழ்நாடு இந்தியாவுடைய நூல் கிண்ணம்னு சொல்கிறாங்க. இந்திய அளவில் மொத்த உற்பத்தியில் 41% நூல் தமிழ்நாட்டிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. 100%ல் 41% தமிழ்நாட்டிலேருந்து தான் எது உற்பத்தி பண்ணுறாங்க? நூல் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்திய பொருளாதாரத்தில் ஜவுளித்துறை மிக மிக ஒரு முக்கியமான பங்கை ஆற்றுகிறது. 35 மில்லியன் மக்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு வழங்குகிறது. எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய துறையாக ஜவுளித்துறை இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% பங்களிப்பு பெற்றிருக்கிறது. மொத்த ஏற்றுமதி வருவாயில் 35% ஜவுளித்துறையிலிருந்து கிடைக்குது. அப்போ உற்பத்தி துறையில் 14% பங்களிப்பு ஜவுளித்துறை மூலமாக கிடைக்கப்படுகிறது. நூற்பிலிருந்து ஆடை தயாரிப்பு, ஜவுளிக்கான உற்பத்தி அனைத்துமே தமிழ்நாட்டில் தான் அமைந்திருக்கிறது. அந்நிய நாட்டு செலவாணி கிடைக்குது அப்படின்னா அதுக்கு தமிழகம் ஒரு பெரிய பங்கை ஆற்றுகிறது. இது எங்கெங்க அதிகம் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல் மற்றும் கரூர் போன்ற மாவட்டங்களில் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது ஜவுளிகள். நூற்பாலைகள் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் அதிக நூற்பாலைகள் இருக்கிறது. பருத்தி, பாலிஸ்டர், கலப்பு நூல், பட்டு நூல் செய்யும் ஆலைகள், பல்வேறு ஆலைகள் இருக்கிறது. இங்கிருந்து எங்க போகுது? சீனா, வங்கதேசம் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அப்ப நம்ம நாட்டிலேருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையில் அதுல தமிழகம் முக்கியமான பங்கை வகிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பின்னல் ஆடைகளின் நகரம் எதை சொல்றோம்? திருப்பூர். பின்னல் ஆடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நகரம்னா திருப்பூரை தான் சொல்றோம். திருப்பூர்ல $3 பில்லியன் மதிப்பில் பின்னல் ஆடைகள் ஏற்றுமதி செய்கிறாங்க. திரைச்சீலைகள், படுக்கை விரிப்புகள், சமையலறை விரிப்புகள், கழிவறை விரிப்புகள், இப்படி சுவர் அலங்காரங்கள், இது எல்லாமே ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. ஈரோடு மாவட்டம் தென்னிந்தியாவினுடைய மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளின் முக்கிய ஜவுளி சந்தையாக இருக்கிறது. இது எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்நிய நாட்டு செலவாணி சொல்கிறோம். ஒரு நாடு ஏற்றுமதி எவ்வளோ அதிகமாக இருக்கிறதோ அதான் நல்லது. இறக்குமதியை குறைக்க வேண்டும், ஏற்றுமதி அதிகரிக்க வேண்டும். அந்த ஏற்றுமதியின் மூலமாக அந்நிய நாட்டு செலவாணி கிடைக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன தமிழகம் எப்படி இருக்கிறது, பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் எப்படி சிறந்து விளங்குகிறது? கல்வி அறிவாக இருக்கட்டும், இயற்கை வளங்களாக இருக்கட்டும், மற்ற துறைகளாக இருக்கட்டும், கனிம வளங்களாக இருக்கட்டும், வேளாண்மையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமாக இந்தியாவில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதன் தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.